ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளிடம் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரார்த்தனை ரொம்ப காமாக இருக்கணும். அதை பற்றி இப்போ பேசலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்மளுடைய பிரார்த்தனை இந்த இறைவனிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இறைவன் யாராகனாலும் இருக்கலாம். சரிங்களா? அவர் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், இல்லை மாரியம்மன், காளியம்மன், முருகர், எந்த தெய்வமாவதாவது இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, பாபாஜியாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, பிரார்த்தனை ஒன்று தான். ஏன்னா இந்த இடத்துல தெய்வம் ஒன்று தான். ஏன்னா எல்லா சாமிகளும், எல்லா தெய்வமும், எல்லா மதத்தில் இருக்க சாமியும் எல்லாமே ஒன்று தான். ஒரே தெய்வம் தான். அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உருவத்தையும் அவங்களுடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிபாடுகளையும் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிரார்த்தனை மிக அற்புதமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த இறைவனுடைய படைப்பு தான். ஸோ நம்மெல்லாம் இறைவனிடம் இருந்து சிதறிய ஒரு சிறு சிறு துகள்கள், ஒரு சிறு சிறு தூசின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஒரு பொருள் தான் நம்ம எல்லாருமே ஏன்னா நாங்கள் எல்லாருமே கடவுள் தான். ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா அவர் தான் அந்த இறைவன். சரிங்களா? ஸோ நம்மளை எதற்கு இங்கே படைச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு சில காரணத்துக்காக நம்மளை இந்த பூமியில் படைச்சிருக்காங்க அந்த இறைவன். ஸோ அவர்கிட்ட போய் எனக்கு அவங்க தான் படைச்சிருக்காங்க நம்மளை. சரிங்களா? ஸோ அவங்க படைச்சவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு ரீசனுக்காக நம்ம இங்கே அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஸோ திரும்பி இப்படி இருக்கும்போது நான் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் திரும்பி கேட்குறது சரியான முறை அல்ல. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் நமக்கு தேவையான பொருளை அவங்க கொடுப்பாங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் இங்கே வந்துட்டேன், உங்களுடைய படைப்பால் உங்களுடைய அருளால் நான் இங்கே சேர்ந்துட்டேன். என்ன சரியான வழியில் நான் எதற்கு இங்கே வந்தனோ அதனால் அதற்கான சரியான வழிமுறையை எனக்கு காட்டி என்னை சரியாக வழி நடத்திட்டு போங்க. நான் வந்த வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு மட்டும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், ஸோ அப்படி இப்படின்னு கேட்குறது எல்லாமே ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா நம்மளுடைய வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும், ஏன்னா படைச்சவங்க அவங்க, நம்ம எதுக்கு வந்தோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை கண்டிப்பாக நமக்கு கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் நான் அவங்க முழுசாக நான் என்ன உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன். நான் என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க, எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேளுங்க போதும். நன்றி நண்பர்களே.